முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உள்ளதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய நாள் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக புகழ்வாய் மனமே என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைய சமுதாயத்திலே வாழுகிற நாம் எத்தனையோ மனிதர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறோம். காரணம், நமக்கு ஏதாவது ஒரு விதத்திலே, ஏதாவது ஒரு நேரத்திலே இவர்கள் உதவி செய்வார்கள் என்கிற நினைப்பிலே தான் அவர்களுடைய நடையை, அவர்களுடைய உடையை, அவர்களுடைய நகை ஆபரணங்களை, அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் சொல்லி அவர்களிடத்திலேயே அவர்களை பெருமையாய் பேசிக்கொண்டு நாம் இருந்து கொண்டு இருந்திருப்போம். ஒரு மனிதனை புகழ்ந்து பேசுவதினால் ஒருவேளை அந்த நேரத்திலே அவர்கள் உங்கள் மீது மதிப்பு வைக்கலாம், உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். ஆனால் எப்பொழுதுமே உங்கள் மீது மதிப்பு வைப்பார்கள் என்றோ, எப்பொழுதுமே உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்றோ உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் உங்களை படைத்த ஆண்டவர், உங்களை உருவாக்கின ஆண்டவரை நீங்கள் முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு அவரை நீங்கள் புகழ்ந்தீர்கள் என்றால், அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகளிலே இருந்தெல்லாம் உங்களை அவர் மீட்டெடுப்பார். அவர் உங்களை வழி நடத்துவார். எரேமியா இறைவாக்கினரிடத்திலே ஆண்டவராகிய இறைவன் பேசினார். எரேமியா புஸ்தகம் 33வது அதிகாரம் 10-11 உள்ள வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: ஆளரவமற்ற பால்நிலம் என நீங்கள் அழைக்கும் இவ்விடத்தில் மனிதனோ குடிமகனோ விலங்கோ இன்றி பாலடைந்து கிடக்கும் யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் மகிழ்ச்சியின் ஒளியும் அக்களிப்பின் ஆரவாரமும் மணமகன் மணமகள் குரலொலியும் மீண்டும் கேட்கும். படைகளின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றுமே உள்ளது என்று சொல்லி, எந்த இடத்திலே அமைதி ஆரவாரம் இன்றி இருக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். எப்பொழுது தெரியுமா? அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தி, அவர் நல்லவர், அவருடைய பேரன்பு மிகவும் என்றென்றும் உள்ளது என்று சொல்லி அவரை உங்களுடைய மனம் போற்றும் பொழுது, புகழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு அருளுவார். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் சரி, அது பலனற்றி போயிருக்கலாம். நீங்கள் எடுத்த காரியத்தில் எல்லாம் ஒரு தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கலாம். எதிர்பாரா விதமான செலவுகள் எல்லாம் உங்களுடைய குடும்பத்திலே ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். அல்லது உங்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இவற்றிலே இருந்து நீங்கள் வெளிவர வேண்டும். இந்த இவற்றிலே இருந்து ஆண்டவர் உங்களை மீட்க விரும்புகிறார். அப்படி என்றால், நான் இந்த பிரச்சனைகளில் இருந்து நான் வெளிவர வேண்டும் என்றால் என் ஆண்டவரை நான் மனதார புகழ வேண்டும், நான் மனதார அவரை வாழ்த்த வேண்டும், நான் மனதார அவரை நான் ஆராதிக்க வேண்டும். பவுல் அடிகளார் மிக அழகாக அவர் சொல்லுவார். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18 உள்ள வசனத்திலே, எல்லா சூழ்நிலையிலையும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே என்று. எல்லா சூழ்நிலையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரிங்க, உங்கள் குடும்பத்தில் நல்லா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திடீரென்று கணவர் கோபப்படுவார், அல்லது மனைவி கோபப்படுவார்கள், அல்லது பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டார்கள். சில நேரத்தில் நீங்கள் நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள். உங்களிடத்தை பணத்தை கேட்டு வாங்கினவர்கள் திருப்பி கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனம் வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு, கஷ்டப்பட்டு அவர்களிடம் நான் சண்டை போட்டு கொண்டு இருப்பதை விட, எல்லா சூழ்நிலையிலையும்
கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி போற்ற ஆரம்பிக்கின்ற பொழுது கடவுள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாராம், நம்மளுடைய உள்ளத்தில் அமைதியை தருவது மட்டுமல்ல, அவருடைய திருவுளமே அதுவாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய உள்ளத்தில் அமைதி இல்லைங்க, சமாதானம் இல்லைங்க. இன்றைக்கி அமைதியை தேடி பல நிலைகளிலே நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த அமைதி எங்கே இருக்கிறது? உங்களுடைய மனம் ஆண்டவரை புகழும் பொழுது, அவரை தொழுது கொள்ளுகிற பொழுது, அவரை ஆராதிக்கிற பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் என் மீட்பர் என்னோடு உயிரோடு இருக்கிறார் என்று யோபு பக்தன் சொன்னதை போல நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது உங்களோடு ஆண்டவர் இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை அவர் செய்வார். பழைய ஏற்பாட்டிலே யாக்கோப்பினுடைய வாழ்வை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், யாக்கோப்புக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். மூத்தவள் பெயர் லேயாள், இளையவள் பெயர் ராக்கேல். ஆனால் இந்த மூத்தவளுக்கு மங்கிய பார்வை இருக்கிறது, இளையவளாய் இருக்கிறவளோ அழகு உடையவளாய் இருக்கிறாள். ஆனால் இந்த யாக்கோப்பு விரும்பினது இளையவளை விரும்புகிறார், மூத்தவளை அவள் விரும்பவில்லை. 2 மனைவிகள் அவருக்கு இருந்தாலும், அவர்களோடு அவர் வாழ்ந்தாலும் அன்பு செலுத்தினது இளையவள் மேலே தான் அவள் அன்பு செலுத்தி கொண்டிருந்தாள். அவள் என்ன நினைத்திருப்பாள் பாருங்கள். அந்த லேயா, கடவுள் ஏன் என்னை இந்த உலகத்திலே படைத்தார்? அதுவும் என்னுடைய கண்களிலே கூச்ச பார்வையை படைத்து விட்டாரே, அதனால் தானே என் கணவன் என்னை அன்பு செய்யவில்லை. நான் பார்ப்பதற்கு ஒருவேளை அருவருப்பாக இருக்கிறேனோ, ஏன் என்னுடைய தாய் தகப்பன் என்னை பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லி கூட லேயாள் மனம் வேதனைப்பட்டிருப்பாள். இருக்கட்டும், ஒரு குழந்தை பிறந்தாலாவது என்னுடைய கணவர் என்னை அன்பு செய்வார் என்று அவர் நினைத்திருப்பாள். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் மனப்போன போக்கிலே இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களிலும் கூட உங்கள் மனைவியை அன்பு செய்ய முடியாத கணவன் இருக்கலாம், உங்களை நேசிக்க முடியாதவர்கள் இருக்கலாம், இல்லை வீட்டில் பெரியவர்கள் நினைத்து இருக்கலாம், மகங்க குடி பழக்கத்துக்கு இருக்கிறாரு, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாம் சரியாகி போய்விடும், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, எல்லாம் மாறிடுவாமான்னு சொல்லி உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய மாமியார் இருக்கலாம், அல்லது அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம். இப்படி தான் அந்த லேயாளும் நினைத்திருப்பாள். எனக்குன்னு ஒரு பிள்ளை பிறந்துட்டா என் கணவர் என் மேலே உண்மையிலேயே அன்பு செலுத்துவார் என்று தான் அவள் நினைத்திருப்பாள். ஆனால் அந்த அன்பு கிடைத்ததா? இல்லை. முதல் மகன் பிறக்கிறான். அந்த முதல் மகன் பிறக்கும் பொழுதே அவளுக்குள்ள ஒரு பெரிய ஆசை, இனிமேலாவது என்னுடைய கணவர் என்னை அன்பு செய்வார் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு அவர் ரூபன் என்று பெயரிடுகிறார். பாருங்க பிரியமானவர்களே, என்னை அன்பு செய்வார் என்று சொல்லி. இன்னைக்கு பாருங்க, பல குடும்பங்களில் நம்ம பார்க்கலாம், பல ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலேயும் 7 குழந்தைகள், 10 குழந்தைகள், 12 குழந்தைகள் என்று இருக்கும். நாங்கள் பல மறை மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற பொழுது ஆலோசனைக்கு வருவார்கள். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, ஒரு தியான மையத்தில் ஒரு தாய் சொன்னாள், ஐயா, எனக்காக என்னுடைய மனதுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னார். நான் அங்கே இருக்கக்கூடிய தியானத்தை வழிநடத்தக்கூடிய சகோதரிடத்தில் கேட்டேன், இந்த அம்மாவுக்கே 70 வயது இருக்குமே, இவருக்கு மனதுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லுகிறாரேன்னு சொல்லும் பொழுது அவர் சிரித்து கொண்டே சொன்னார், இவருக்கு 7-8 பிள்ளைங்க இருக்குங்க, பேர பிள்ளைங்களும் இருக்குதுங்க, அவங்க கணவர் கடல் தொழிலுக்கு போகிறவர், குடிப்பார், அடிப்பார், அதனால் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் உங்கள்கிட்ட இன்னும். இந்த லேயாளும் இப்படியே தான் நினைத்து இருப்பாள். இந்த முதல் மகன் பிறந்த பிறகு என்னுடைய கணவர் அன்பு செய்வார் என்று அதற்கு ரூபன் என்று பெயரிடுகிறாள். அன்பு கிடைச்சிச்சா? கிடைக்கல. 2வது குழந்தை பிறக்கிறது. 2வது குழந்தைக்கு தாயாக அவள் மாறுகிறாள். ஐயோ, என் கணவர் என்னை வெறுக்கிறாரே, இனிமேலாவது இந்த வெறுப்புக்கு உள்ளாகாமல் இருக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை தருகிறாரே என்று சொல்லி அதற்கு சிமியோன் என்று பெயரிடுகிறாள். அப்பனாச்சும் யாக்கோப்பு இந்த மனைவியை அன்பு செஞ்சாராங்க? இல்லை. 2 குழந்தையும் பிறந்துருச்சு. அடுத்தது 3வது குழந்தைக்கு அவள் தாயாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. என் கணவர் இப்பொழுதாவது என் தங்கையை விட்டு என்னோடு கூட இணைந்திருப்பார் என்று அவள் ஆசைப்படுகிறார். வீட்டுக்கு வராரு, போகிறாரு, எல்லாத்தையும் செய்கிறார். ஆனால் உண்மையான அன்பையோ உண்மையான பாசத்தையோ அந்த முதல் மனைவியினிடத்தில் அவள் காட்டவில்லை. அந்த 3வது குழந்தைக்கு அவள் பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறார்? லேவி என்று வைக்கிறார். என்னோடு கணவர் இனிமேலாவது இணைந்திருப்பார் என்று. அப்பொழுதும் இணையவில்லை. பார்க்கிறாள் அவள், நான் என்ன பேர் வைத்தேன்? கணவன் மேலே அன்பு வச்சேன்,
கணவர் என்னோடு இணைந்திருப்பார்னு நினச்சேன், என் நிந்தையெல்லாம் மாறுதுன்னு நினச்சேன், 3 குழந்தையும் பிறந்துருச்சு, இனி என் கணவரிடத்துல அன்பே கிடைக்கலையே, அவர் வருகிறார் போகிறார் இப்படியே இருக்கிறாரே என்ற பொழுதுதான் 4வது குழந்தைக்கு தாயாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பொழுதுதான் அவள் ஒன்றை யோசித்து பார்க்கிறாள், நான் ஆண்டவரை நான் மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு யூதா என்று பெயரிட்டாள். அந்த பெயரிட்ட உடனே அதற்கு பிறகு பிள்ளை பேரு நின்று போனது. கடவுளை மாட்சிப்படுத்தும் அந்த மனம் கடவுளை மாட்சிப்படுத்த நினைச்ச உடனேயே ஆண்டவர் அந்த யூதா கோத்திரத்தை தான் இயேசு ஆண்டவர் பிறந்தார். உங்கள் வாழ்க்கையில் பிரியமானவர்களே, எத்தனையோ காரியங்களை எண்ணி 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 திட்டம் போட்டே நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க. ஆனால் ஆண்டவரை நீங்கள் மாட்சிமைப்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலே ஆண்டவர் உள் நுழைய ஆரம்பிப்பார், உள்ளே பிரவேசிக்க அவர் ஆரம்பிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் வேதனைகளையும் ஆண்டவர் எடுத்து மாற்றுவார். நீங்கள் பலரால் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை கைவிடப்பட்டு இருக்கலாம், அல்லது புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். அவரை புகழ்ந்து பாருங்கள். உங்களுடைய மனம் அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 உள்ள வசனத்திலே பவுலடிகளார் சொல்கிறார், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவியுங்கள், அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த அமைதி கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு கிடைக்கின்றாரு. எதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. வாழ்க்கையில் பிரச்சனை வருங்க, பிரச்சனை இல்லாத வீடு இல்லைங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி. பிரச்சனை இல்லாமல் இல்லை, ஆனால் இந்த பிரச்சனை மாறணும், உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கணும். காற்றையும் கடலையும் அதட்டினவர் உங்களுடைய வீட்டிலே அமைதியாயிருன்னு சொல்லணும்னா நீங்கள் ஆண்டவரை புகழ கற்றுக்கொள்ளணும். உங்களுடைய மனது அவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை புகழும் பொழுது தான் நம்ம புத்திக்கும் இட்டாத ஒரு இறை அமைதி நமக்கு ஒவ்வொருவருக்கும் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம ஆண்டவரை எப்படி புகழ வேண்டும்? கடமைக்காகவா? உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து உதடுகள் செலுத்துகிற அந்த காணிக்கை பலிகளை ஆண்டவருக்கு நேராக நம்ம ஏறெடுக்கணும். தாவீதினுடைய உள்ளமும் நாவும் எப்பொழுதுமே ஆண்டவரை புகழ்வதிலேயே, பெருமை பேசுவதிலேயே இருந்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, நாம் பார்க்கலாம், தாவீதுக்கு எப்பொழுதுமே ஆண்டவரை புகழக்கூடிய அந்த எண்ணம், ஆசை, இவைகளெல்லாம் தாவீதுக்கு இருந்து கொண்டே தான் இருந்தது. ஏனென்றால் அவர் ஆடுகளை மேய்க்க பாலைவனத்தில் போகும்போது கூட அவங்க அண்ணன் தம்பிங்களையோ அல்லது நண்பர்களோ கிடையாதுங்க. ஆடு மேய்க்க போகும்போது அவர் தனிமையாக தான் அந்த பாலை நிலத்துக்கே அவர் போனார். இப்போ தனிமையாக போனவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார்? மிருகம் எதுவும் இந்த ஆடுகளை தாக்காமல் இருக்கும்போது காவல் காத்துக்கிட்டு இருப்பார். இருந்தாலும் அவர் யாரோடு தொடர்பு படுத்தி கொண்டு இருந்திருப்பார்? யாரோடு பேசி கொண்டு இருந்திருப்பார்? யாருடைய பாதுகாப்பை நாடி கொண்டு இருந்திருப்பார்? யாவே இறைவனுடைய பாதுகாப்பை தான் அவர் நாடி கொண்டு இருந்திருப்பார். அவரோடு தான் பேசி கொண்டு இருந்திருப்பார். அவரை தான் புகழ்ந்து கொண்டு இருந்திருப்பார். அவரை தான் ஆராதித்து கொண்டிருப்பார். அவருடைய மனம் எப்பொழுதுமே ஆண்டவரை நினைத்து கொண்டிருந்தது. அதனால தான் திருப்பாடல் ஆசிரியர் சங்கீதக்காரன் என்று நாம் தாவீதை சொல்லுகிறோம். உங்களுடைய மனம் ஆண்டவரோடு இருக்கணுங்க. உங்களுடைய குடும்பத்தில் வெறுமை இருந்தால் அந்த வெறுமையின் மத்தியிலும் பாலை நிலத்தை போல இருந்தாலும் ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பு, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவு, புகழ்ச்சி, பழிகளை நீங்கள் உதடுகள் செலுத்துகிறத நீங்கள் ஆண்டவரோடு செலுத்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா தாவீதுடைய மனம் ஆண்டவரோடு கூட இருந்தது. அதனால்தான் பாருங்கள், திருப்பாடல் ஆசிரியர் 42:5 சொல்லுகிறார், என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன், நீ கலக்கமுறுவது ஏன், கடவுளையே நம்பியிரு, என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்றார். என் நெஞ்சை நீ ஆண்டவரை தான் நீ நம்பி இருக்கணுன்றார். இன்னைக்கு உங்கள் நெஞ்சு ஆண்டவரை நம்பியிருக்காங்க, உங்கள் மனசு ஆண்டவரை நம்புதாங்க, எப்பொழுதுமே ஆண்டவரையே நம்பியிருன்றாரு. ஏன்னா அவருடைய மனது ஆண்டவரை நம்பினதுனால தான் எல்லா சூழ்நிலையிலையும் அவரால் புகழ முடிந்தது. விவிலியத்தில் புதிய ஏற்பாடில் ஒரு மனுஷனுடைய மனசை பார்க்கலாம். தாவீதினுடைய மனசு ஆண்டவரை புகழ்ந்தது, ஆண்டவரையே நம்பி இருந்தது, ஆண்டவரையே ஆராதித்து கொண்டு இருந்தது இருப்பதை நம்ம பார்க்கலாம்.
ஆனால் புதிய ஏற்பாடிலே ஒரு மனுஷனுடைய, ஒரு செல்வந்தனுடைய மனசை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு ஒரு கூட்டத்திலே பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் எழுந்து சொல்லுவான், ஐயா, என் சகோதரருக்கு என்னுடைய சொத்தை பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது இயேசு ஒரு ஓமையை சொல்லுவார். ஒரு ஓமை. அந்த ஓமை என்ன தெரியுங்களா? லூக்கா புஸ்தகம் 12வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 16லேருந்து 20 உள்ள வசனத்தில், ஒரு செல்வந்தனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, விளைபொருள்களை எல்லாம் சேர்த்து வைக்க இடமில்லையே என்று சொல்லி தனக்கு ஏற்கனவே இருந்த களஞ்சியத்தை இடித்து இன்னும் பெரிதாக ஆக்கி அதில் களஞ்சியத்தையும் தானியங்களையும் பொருளையும் சேர்த்து வைத்து அவன் என்ன செய்கிறான்? அந்த மனசிடத்தில் சொல்கிறான், நெஞ்சிடத்தில் சொல்கிறான், உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்களை வைக்கப்பட்டிருக்கிறேன், நீ ஓய்வெடு, உண்டு, குடித்து மகிழ்ச்சி திளைத்து என்று சொன்னவுடனே லூக்கா 12வது அதிபதியில் இயேசு சொல்றாரு, கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து போய்விடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும்? தாவீதினுடைய மனசு ஆண்டவரை புகழுது, இந்த உலகத்துக்குரிய மனுஷனுடைய மனசு சேர்த்து வைக்க புகழுது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எது பிரச்சனைங்க? எதனால் பிரச்சனை வந்துச்சு? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை போகணும்னா என் மனது இன்றைக்கு உம்மை பார்த்து புகழ ஆரம்பிக்க போகிறது, உம்மை துதிக்க ஆரம்பிக்க போகிறது. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் களைந்து உம்மையே நான் நம்பி இருக்க போகிறேன். என் உதடு உம்மையே துதிக்க போகிறது. வாழ்நாளெல்லாம் உம்மையே நான் நினைக்க போகிறேன். தாவீதை போல, அன்னை மரியாளை போல, பவுலடிகளாரை போல, யோனாவை போல, ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் உம்மை புகழப் போகிறேன், துதிக்கப் போகிறேன் என்று சொல்லி கண்களை மூடி உங்களுடைய மனதை ஆண்டவரை புகழ செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மனதிலே அமைதி இல்லாமல், ஆண்டவரே, மனதிலே நிம்மதி இல்லாமல், உறக்கம் இல்லாமல், ஆண்டவரே, வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இதோ தாவீதினுடைய வாழ்வையும், அன்னையினுடைய வாழ்வையும், இதோ எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்வையும் நீர் இவர்களிடத்திலே பேசி, மனமே, நீ ஆண்டவரை புகழ்வாய் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இன்றையில இருந்து நான் ஆண்டவரை புகழுவேன், எப்பொழுதும் என் நான் ஆண்டவருடைய புகழை சாடும் என்று சொல்லி புகழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எண்ணற்ற ஆண்டவரே அமைதியும் பெருக்கெடுத்து ஓடும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே ஆளுகை செய்கிற தீமைகள், பொல்லாத ஆவிகள் எல்லாம் உம்முடைய நாமத்தினால விலகி போகும்படியாக ஜெபிக்கிறேன். மனதிலே அமைதி கிடைப்பதாக, மனதிலே சமாதானம் கிடைப்பதாக, குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலங்கள், திருமண வாழ்வுகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி ஹானி ரைமன், திருமதி ரெஜினா பிலிப், திருமதி பிரிஜிட் கிறிஸ்டிராயன், திருமதி மேரி ரிவிட் ஜான்சன், திருமதி நான்சி தீனதயாளன், திரு ஆரோக்கியராஜ், திரு கபிரியல், இந்த குடும்பத்தை அபரிதமாய் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ பார்க்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே புகழ்வாய் மனமே என்று உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அப்பா, இதோ ஒளிபரப்ப உதவிய இந்த குடும்பங்களுடைய வாழ்விலும் எண்ணற்ற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். விழாவற்றிகள் ஆண்டவர் மீட்பெறும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். விடாதே
கத்தோலிக்க திரு அவையின் போதனைகளையும் புனிதர்களின் உறவுகளையும் அறிந்து குழு சபங்களிலும் அன்பியங்களிலும் இறைவார்த்தையை பகிர உங்களுக்கு விருப்பமா, ஆர்வமா? அப்படியெனில் பல்வேறு தலைப்புகளில் விவிலிய அடிப்படையில் நீங்கள் பார்க்க, புரிந்து கொள்ள இயேசுவே நம் மீட்பர் குழுவினரின் YNM சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி.